ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஐயா கேக்குதா? ஐயா உங்க எல்லாருக்கும் வணக்கம். இங்கே கூடியிருக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடத்தில் அடுத்த ஒரு பெரிய புகழை அடைய காத்திருக்கும் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். என்றைக்குமே யாரையும் உயர்வாகவே பார்க்கணும், உயர்வாகவே பேசணும். அதுதான் மனிதனுக்கு அழகு. யாரையும் நம்ம தாழ்வாகவும் சாதாரணமும் நினைக்கவே கூடாது. கரெக்டா? நான் ஜோதிடம் சொல்லும்போது ஒரு நல்ல பலன் சொல்லிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல நல்லா சொல்லிட்டோமே அப்படின்னு நம்மளை உயர்வாக நினைக்க சொல்லுமா இல்லையா? ஆனால் ஒவ்வொரு ஜோதிடத்தையும் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்கிட்டே வாங்க, நம்மளை விட உயர்வாக நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியும். ஐயா உண்மையா இல்லையா? இந்த ஜோதிடத்தில் நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது நிறைய இருக்குது. நான் இந்த ஜோதிட துறைக்கு குறுகிய காலம்தான், 12 ஆண்டு காலம்தான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அதில் நிறைய பேரை சந்திக்கிற போது கிடைக்கப்பட்ட அனுபவம் தான் ஊக்கம். எப்படி இவ்வளோ அழகாக சொல்கிறாங்களே, நான் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிற போது நம்ம இன்னும் நிறைய தேடணும், நம்ம ஜோதிடத்தில் நம்மளுடைய இது இன்னும் பத்தாது, நம்மளுடைய அறிவு என்ன வளர்த்துக்கணும்னு இப்போ வரைக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த சிந்தனை தான். இந்த அவர் இப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறார், அந்த ஊரில் அன்னைக்கு பார்த்தோம். ஏன்னா ஜோதிடத்தில் கற்றுக்கணுங்கிற நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கணும். என்ன வந்துக்கிட்டே இருக்கணும். ஜோதிடத்தை புரிஞ்சு படிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனை. புரிஞ்சு படிக்கணும். அதை அப்படி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஆசிரியர்கிட்ட போய் படித்தாலும் அவர் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏதாவது ஒரு புக் வாங்கி படித்தாலும் உங்களுக்கு அது புரிஞ்சிடும். நம்ம புரியாமல் படித்தோம்னா நீங்கள் எவ்வளோ தான் மைண்டில் போடுறது. ஒரு சூரியனுங்கிற ஒரு கிரகத்துக்கு மட்டும் ஒரு 1000 பக்கத்துக்கு எழுதிடுவாங்க. அப்போ மற்றபடி எத்தனை ஆயிரத்துக்கு எழுதுறது, ஒரு 1ஆம் பாவம் 12ஆம் பாவம்னு எவ்வளவோ ஜோதிடத்தில் நிறைய விதிகள், நிறைய மெத்தட் இருக்குது. அப்போ 27 நட்சத்திரம், 12 கட்டம், 9 கிரகம், ராசியின் காரகத்துவம், கிரகத்தின் காரகத்துவங்கள், பாவ காரகத்துவங்கள், இது காமன். மெத்தடு மாறினாலும் இது நிச்சயாது மாறாது. உண்மையா இல்லையாங்கய்யா? இதை நல்லா நீங்கள் பிடிச்சிக்கணும். சரியா? அதை சொல்லி ஏன்னா எதுக்கு சொல்கிறோம்னா இப்போ நம்ம பேசும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். சரி, முதல்ல என்னுடைய குருமார்களை வணங்கி கொண்டு இந்த ஜோதிடத்தில் நமக்கு ஒரு மரியாதை கிடச்சி இந்த ஜோதிடத்தில் நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம்னா அந்த ஜோதிடத்தை நமக்கு ஊட்டி விட்ட குருமார்களை என்றைக்கு நம்ம மறக்கவே கூடாது. எவ்வளோ உயரம் போனாலும் குருவை நம்ம மறக்கக்கூடாது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு என்றைக்குமே முக்கியம். இது என்னுடைய ஒரு கருத்து. என் குருமார்களான கௌரி சங்கர் சார், சென்னியப்பன் சார் அவர்களை வணங்கி எனக்கு அடிப்படை சொல்லி கொடுத்தது அவங்க தான். அப்போ அந்த சென்னியப்பனையாக தான் எனக்கு நிறைய ஊக்கங்களை கொடுத்தார். நீ வா இப்படி பண்ணு அப்படி செய்யின்னு ஒரு பயிற்சி கொடுத்து ஊக்கப்படுத்துனதுங்கிறது நம்ம அந்த ஐயா. அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ண ஐயா திருப்பூர் ஜெமினி ஸ்கூல் அங்கே போயும் படித்தேன். இங்கே கோபால்னு காளிமுத்தண்ணே செல்வன் இருப்பாங்க பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு போய் இந்த கிரக இணைவுகள்னு ஒன்று எடுப்பாங்க. அது போய் படித்த பிறகு அது ஒரு அடுத்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டாபிராம சார், கோட்டையூர் சுப்பிரமணிய ஐயா, இளங்கோவன் சார் இவங்ககிட்ட திருமண பொருத்தம், அஷ்டோ சக்தி சார்கிட்ட வர்க்க சக்கரம். சரியா? அதுக்கப்புறம் ஜேம்ஸ் சார்கிட்ட ஒரு வகுப்பு. இதுதான் என்னுடைய ஜோதிட ஆசிரியர்கள். இவர்களை வணங்கி இவர்களுடைய அறிவும் இவர்களுடைய ஆசீர்வாதமே எனக்கு புகழ் தந்தது. சரியா? அப்புறம் பாருங்கள், இப்போ கணேசன் ஐயா பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை பேசும்போது அவர் அதாவது எப்படின்னா ஒரு ஆழ்ந்த கருத்தோடு தான் பேசுவார். நான் ஒரு வீடியோவெல்லாம் விடாமல் நான் பார்ப்பேன். சபரிராசன் ஐயா பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசும்போது ஒரு வியப்பாக இருக்கும். நான் எந்த ஜோதிடர்கிட்ட பேசினாலும் இந்த ஜோதிட சார்ந்தே தான் பேசுவேன். மருதமலை குருஜி ஐயாவோட காரில் பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மருதமலை குருஜி ஐயா அவர் சொன்னார், எந்த ஒரு பேராக இருந்தாலும் அந்த பேருக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்தில் அவங்க அனுபவிக்க முடியாது, அது தாமதமாக தான் அனுபவிப்பாங்க பாரு. அதை நான் நிறைய ஆய்வு பண்ணி பார்த்தேன், கரெக்டாக. சரியா? அப்போ நம்ம எதுக்கு சொல்லுதுன்னா யாரையுமே நீங்கள் சாதாரணமாக நினைக்கவே கூடாது. முதல்ல அது தவறு. ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒரு விஷயம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் நம்மளை விட ஒருபடி உயர்ந்தவங்க தான், யாரும் தாழ்ந்தவங்க ஒரு விஷயத்தில். நம்ம சொல்லாத விஷயத்தை இன்னொருத்தர் சொல்லுவார். உண்மையா இல்லையா ஐயா? உண்மையா இல்லையா? நம்ம சொல்லாத விஷயம் அங்கே அதான் சொல்லல. நான் நிறைய ஜோதிடர்களை சந்தித்து நிறைய நம்ம கற்றுக்கணும், நாம் கற்றுக்கிட்டது குறைவுன்னு நான் இன்றைக்கி வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன்.
எங்கேயாவது எனக்கு தெரியும், எங்கேயாவது என் பேச்சை கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? எந்த பேட்டில் அப்படி. ஏன்னா நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய தெரிஞ்சவங்க, நிறைய திறமையானவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் சந்தித்து அவங்ககிட்ட இருக்கிற அந்த புலமையெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. பாருங்கள், சோமசுந்தரன் பாருங்கள், அந்த ஒரு இந்த நேரத்தில் ஆபரணம் ஏறும், இந்த நேரத்தில் குறையும் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். நட்சத்திர சாரத்தில் பாலமுருகன் சார் அடித்து வளர்த்துறாரு. சரியா சொல்கிறது? இங்கே நமச்சிவாய் என்ன ஒரு பேசுனது ஒரு பேட்டி வந்துச்சு, அடி கடகடன் அடிக்கிறார். அவர் 2 விஷயம் சொல்கிறாரு, நம்ம சொல்லிக் கொடுக்காருன்னு சொல்கிறாருயா, டெவலப் ஆகிட்டார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்து அவரை கூப்பிட்டு சொன்னேன், நமச்சிவாயினே உங்கள் பேட்டி வந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவர். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போதும் ஒரு வியூ கிடைக்கும், ஒரு சின்ன லைன் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். யாராவது ஒரு அஸ்ட்ராலஜி பேசுகிறாங்கன்னா அது மாநாடாக இருந்தாலும் மேடையாக இருந்தாலும் யூடியூப் சேனலில் பார்த்தாலும் அது கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். அதில் ஒரு நிறைய மொத்தம் நமக்கும் தூக்கிடணும், அது விடவே கூடாது. புரியா இல்லையா? பழனிசாமன்னா அதான் ஊக்கப்படுத்துவேன், நல்லா பேசுங்க பேசுங்க. பழனிசாமன் வந்திருக்கீங்களா? அவரை நான் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நாங்கள் மட்டுமே பேசக்கூடாது, கீழே இருக்கிற நீங்களும் ஒரு நாள் இங்கே வந்து பேசணும். அப்போ தான் சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மையா இல்லையா ஐயா? உண்மையா இல்லையா? ஆமாம், ரைட்டு. இப்போ நம்மளுடைய அடுத்த போவோம். இந்த மேடையில் அமைந்திருக்கும் மீனாட்சி அம்மா அவர்கள், கனிமொழி அம்மா அவர்களை எல்லாருக்கும் வணங்கி, இங்கே என் குருமார்களையும் சோதிடத்துறையில் எனக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற சோதிட முன்னோடிகள் அத்தனை பேரையும் வணங்கி என் உரையை துவக்குகிறேன். சரிங்கய்யா? அதான முறை? ரைட். நல்லா பார்த்துக்குங்க. ஐயா பேசும்போது சொன்னார், அந்த நீச்ச கிரகங்கள் உச்ச கிரகங்கள் சொன்னார். அதுக்கு ஒரு வழக்கம். உச்ச கிரகங்கள் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு தரமானவங்க, கௌரவமானவங்கிறத அது சொல்லும். உச்ச கிரகங்களை சொல்லும், ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க யார், ஒரு கௌரவமானவங்க, அந்த அவங்களுடைய தரத்தை உயர்த்தி சொல்லும். உச்ச கிரகம் பூரா வெளியூரில் புகழ்ந்தது. உச்ச கிரகங்கள் வெளியூரில் புகழ்ந்தது. புதன் மட்டும் உள்ளூரிலும் வெளியூரிலும் தரும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உச்சமாற கிரகம் பாருங்க, புதனை தவிர மற்ற கிரகம்லாம் வேற வீட்டில் போய் தான் உச்சமாகும். ஐயா பார்த்தீங்களா? ஐயா பார்த்தீங்களா? அந்த வீட்டை விட்டுட்டு அப்போ என்ன செய்வாங்க, உச்சம் பெற்ற கிரகம் பூரா பாருங்க வெளியூரில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், அத்தனை பேர் அம்மா அப்பா. ஆட்சி பெற்ற கிரகம் எங்கே இருந்தாலும் உள்ளூர் கொண்டு வந்துடும். ஒரு உச்ச கிரகம் இருக்குது, ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருக்குங்க, கொஞ்ச நாள் வெளியூரில் இருந்து அப்புறம் உள்ளூருக்கு வந்தேன்னா ஆமாம் சார் பாருங்க. ஏன்னா ஆட்சி பெற்ற கிரகம் தன் வீட்டில் இருக்குமா வேற எங்கேயும் போகுமா? இதெல்லாம் சிம்பிள், இந்த லாஜிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ எனக்கு அவங்க சொன்னாங்க ஐயா நீச்ச கிரகம் அப்படின்னு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணத்துக்கு செவ்வாய், சுக்கிரன், சனி நீச்சம். அப்போ 5 கூடையவர் யார்? சுக்கிரன். 9 கூடையவர் யார்? சனி. 11 கூடையவர் யார்? செவ்வாய். அப்போ 3 பேர் நீச்சம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 5, 9, 11 பலம் குறையலாமா? குறையக்கூடாது இல்லை. அப்போ அதுக்கான ஒரு சிரமத்தையும் நம்ம சந்திச்சிருவோம். புகழ், கௌரவம் ஒரு காலகட்டங்களில் நம்ம நல்லா இருந்து கீழே டீப்ரோமோட் ஆயிடும். லாபம் குறைஞ்சி வச்சு, பாக்கியம் குறைஞ்சி வச்சு, பூர்வனியம் குறைஞ்சி வச்சு, இப்படி ஒரு கணக்கு எடுத்துக்கணும். இதை கேட்டால் ஆமாம் சார் நல்லா இருந்து டவுன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அதே சுக்கிரன் 12 கூடையவரா, அதே சனி 8 கூடையவரா, 8 கூடையவரா, அதே செவ்வாய் 6 கூடையவரா, 6, 8, 12 கூடையவர் நீசம் ஆகலாம்ல? ஆகலாம்ல? அப்போ 6, 8, 12 கூடிய 3 பேரும் கெட்டு போயிட்டாங்களா? கெட்டவன் மறுபடி கெட்டு போயிடறான். கெட்டவன் கெட்டிடில் அப்படி இங்கே வந்து இது ரெண்டையுமே எடுக்கணும். அது கூடாது, இது வந்து ஓகே. அப்போ அதையும் சந்தித்து இதையும் சந்திப்பார் அப்படிங்கிறதா அதில் ஒரு கணக்கு. பொதுவாக ஜோதிடத்தில் வந்து நல்லா பாருங்க சார், நிறைய நீங்கள் ஈஸியாக ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லலாம். ஐயா உட்காருங்க. ஐயா பாருங்கள், ஈஸியாக பலன் சொல்லலாம். ஏன்னா ஒரு கவனத்தை சரி பண்ணலாம். ஜோதிடத்தில் ஒரு நாளாக செல்ல அமைச்சிடுவேன். பெரிய அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் சரி, ஏன்னா கேட்ச் பண்ணிடணும். 10 புஸ்தகம் படித்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட்டு ஒரு ஜோதிடர் பேசுவார். ஒவ்வொரு ஜோசியர் பேச்சுலையும் அவங்க அனுபவத்தை தான் சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அனுபவம்னா 100 ஜாதகம் 10 எடுத்திருப்பாங்க, 1000 ஜாதகம் 10 எடுத்திருப்பாங்க, 10 ஜாதகம் 10 எடுத்திருப்பாங்க, அவங்களுடைய ஆற்றலை பொறுத்தது. அப்போ அப்படி கிடைக்கிற பாயிண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு ஜாதகத்தில் எது வந்து கொஞ்சம் கௌரவமாக இருப்பாங்க, நல்ல ஸ்டேட்டஸாக இருப்பாங்க, அல்லது ஸ்டேட்டஸாக வருவாங்க. சார் எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாராவது இருக்காங்களா ஐயா? பிரச்சனையுடைய வெரைட்டிஸ் வேறு இருக்கும். நான் சொல்ல புரியுதா ஐயா? சரிங்களா? பிரச்சனையோடைய வெரைட்டிஸ் வேறு இருக்கும். ஒரு ஆளுக்கு கடன் இருக்கும், ஒரு ஆளுக்கு நோய் இருக்கும், ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டு பிரச்சனை இருக்கும்,
திருமண பிரச்சனை இருக்கும், பிரச்சனைகள்னு ஏதோ இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பிரச்சனையே இல்லாத ஒரு ஜாதகம் ஆட்கள் யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள். 100 கோடி வச்சுருக்கோம் போட்டால் நான் 120 கோடிக்கு வழி சொல்லுங்க. நான் சொல்லுவேன் புரியுதா? சரி 120 வந்துருச்சு, இது அப்படியே சேவிங்ஸ் என் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும், என் வாழ்க்கைக்கு ஒரு 10 கோடி இருந்துச்சு அப்படியே வச்சுக்கிட்டோம், போய்கிட்டே தான் இருக்கும் பிரச்சனை. ஆனால் பிரச்சனையிலேருந்து மீள்வாங்களாங்கிறதுலாம் ஜோதிடம். சரியா சொல்கிறது? பாருங்கள், நான் ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன், அதை கேட்ச் பண்ணிக்கிறீங்களா? ஒரு சின்ன கைத்தட்டல் போடுங்க. இது இந்த விழா மேடையில் இருக்கிற நம்ம முன்னோர்களுக்கு ஜபர்தாஸ் சார்லாம் இன்னும் பேச நல்ல விஷயம் கொடுப்பாரு. ஐயா சாதாரணமாக நினைக்காதீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் மேடையில் இருக்கவங்களும் இந்த கைதட்டு, நீங்கள் எல்லாரும் வந்தீங்களா உங்களுக்கு ஒரு கைதட்டு போட்டுக்கோங்க. புரியுதா? ஐயா இந்த பக்கத்தில் இருக்க ஒரு பாயம் சுற்றிங்களா ஐயா, எனக்கு கொஞ்சம் உத்தமா, அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு இப்போ எனக்கு ஒரு கைதட்டு. சரியா? என்ன கவனிச்சுக்கோங்க அப்படின்றது. என்றைக்குமே ஒரு ஜோதிடராக நீங்கள் வளரும்போது உங்களால் ஒரு ஜோசியரை வளர்த்து விடுங்க. ஆனால் ஜோதிடத்துக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையவோ ஜோதிடத்துக்குள்ளே இருக்கிற கருத்துக்களில் போய் பங்கு வளர்ச்சாங்க. சரியா? உங்களால் முடிஞ்சால் ஒரு ஜோதிடரை கை தூக்கி விடுங்க. எனக்கெல்லாம் மீட்டிங் ராஜாசங்கர் கூப்பிட்டோன்னே யாராவது கூப்பிட்டுருக்கேன், இன்னும் நேரம் கூப்பிட்டு ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒரு 2 பேரை சொல்லுவேன், கூப்பிட்டு பேச வைங்க. எனக்கு என்னுடைய பணியே அதுதான். அது மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமோ வேலை என்ன செய்யும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சார். கொடுக்க கொடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் சார், கொடுக்க கொடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஊருக்கு அவுட்டரில் ஒரு கிணறு, அந்த கிராமத்தில் 600 வீடு இருக்குது. 600 வீட்டுக்கு அந்த ஒரு கிணறு தான் பம்பு போட்டு சப்ளை ஆகுது. எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ அந்த கிணறு வேண்டாங்கன்னு 10 நாள் எடுக்கணும்னா அது கிணறு கெட்டு போயிடும். அந்த கிணத்து பக்கம் யாருமே போக மாட்டாங்க. கரெக்டாக இறைக்கிற கிணறு தான் அப்படின்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எந்த அளவுக்கு அவுட்புட்டோ அந்த அளவுக்கு தான் இன்புட். கேட்டாங்கய்யா, எந்த ஒரு விஷயக்கும் அதற்கு சமமான எதிர்ப்பு சொல்லணும். நமக்கு புகழ் வரும்னா வந்தே தீரும். ஐயா புரியுதா? மேக்கப் எவ்வளோ நேரங்க ஐயா? அரை மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் நீங்கள் டச் பண்ணணும். புரியுதா இல்லையா? ஆனால் நேச்சராக இருந்தால் இதுதான் தங்கப்பாண்டியன். நமக்கு வரணும்னா வந்தே தீருங்கய்யா. நம்ம கட்டத்தில் இடம் இருந்துச்சுன்னா என்ன செய்யும், கிடைச்சிடும். நம்ம வாட்டு கடமையை செய்யணும். கேட்டாங்கய்யா? சரி, இப்போ நான் சின்ன லாஜிக் சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. கரெக்டா? ரெடியா? சரி, நல்லா பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை வீடு, லக்கணம்னா எது ஐயா? காலபுருஷ தத்துவத்தில் லக்கணம் எது? மேசம். அந்த மேசத்துக்கு அதிபதி யார்? நல்லா பார்த்தீங்களா? நீங்கள் எந்த லக்கணமாக வந்தாலும் இருங்க, உங்கள் லக்கணத்திற்கோ லக்கணாதிபதிக்கோ செவ்வாயின் தொடர்பு இருப்பின் அந்த ஜாதகம் புகழை அடையும். அது 45 வயசா 50 வயசாங்கிறது அது கிரகத்தை பொறுத்து, ஆனால் இறுதிக்குள் அதை பொருத்தும். சரியாங்கய்யா? சரி, உங்களுக்கு 2ஆம் அதிபதி யாருங்கய்யா? அடிப்படை சுக்கிரன். உங்கள் லக்கணப்படி 2ஆம் அதிபதியை அந்த 2ஆம் அதிபதி தொடர்பு கொண்டால் ஐயா அந்த ஜாதகர் பொருளாதாரத்தில் திளைத்தோங்குவார். ஐயா ஓகேவா? சரி, இப்படி பார்த்துக்கிட்டீங்களா? இதில் அடிப்படை தத்துவத்தில் 5 குடம் யாருங்க ஐயா? சூரியன். உங்கள் லக்கணம் எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கட்டும், 5ஆம் அதிபதி உங்கள் லக்கணத்தில் யாரோ அந்த 5ஆம் அதிபதிக்கு சூரியன், காலபுருஷ தத்துவத்தில் உள்ள சூரியன் தொடர்பு கொண்டால் அவருக்கு பூர்வ புண்ணிய பலனும் புகழும் உண்டு. அதுக்கப்புறம் மெயின் விதி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 9 கூடியவர் இருப்பார். 9 கூடியவர் யாருன்னா பாக்கியம், அதிர்ஷ்டம், நல்ல நேரம்னு சொல்லக்கூடியவர். 9ஆம் இடம் தான் என்னது? நல்ல நேரம், அதிர்ஷ்டம், பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த 9 கூடியவர் காலபுருஷ தத்துவத்தில் 9 கூடியவர் யார்? குரு. லக்கணப்படி 9 கூடியவனும் குருவும் சேர்ந்து எந்த இடத்தை பார்க்கிறதோ அந்த இடம் இவருக்கு அதிர்ஷ்டம். லக்கணத்தை பார்த்தா இவன் டாப் தான். இன்னைக்கு விஐபியாக இருக்கிறவங்க ஜாதகத்தை பூரா எடுங்க, நெட்டில் சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உயர்வு உண்டு, கண்டிப்பாக உயர்வு உண்டு. நல்லா படிச்சு. எனக்கு மிதுன லக்கணத்துக்கு 9 கூடவர் யார்? சனி. அடிப்படையில் 9 கூடவர் யார்? எனக்கு குருவும் பார்க்கும், சனியை லக்கணத்தை பார்க்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே நீங்கள் போய் பாருங்கள், அவங்க எல்லாமே பிரபலியமாக இருப்பாங்க. நான் ஜாதகத்தை பார்க்கும்போதே சொல்லுவேன், சார்
உங்களுக்கு 9 கூடியவரும் குருவும் உங்கள் லக்னத்தை தொடர்பு கொள்வதாலும், புரியுதா, லக்னாதிபதி 8லிருந்து 5 கூட ஒன்று இருப்பதாலும் நீங்கள் பெரும் செல்வந்தர் ஸ்டேட்டஸாக தான் இருப்பீங்கமே. ஆமாம் தம்பி, நல்லா இருக்குன்னு தம்பி பாரு. அதுக்கப்புறம் தான் மேட்டுக்கே வருவேன். ஒரு ஆளுடைய இன்றைக்கி ஆன்லைன் கஸ்டமர் அதிகமாகிடுச்சு. அவர் அங்கேருந்து ஆன்லைன் கஸ்டமர் அதிகமாகிடுச்சு. அப்போ அங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு. அவரை நீங்கள் நேராக பார்க்கல. இந்த விதிகளை வச்சு தான் நீங்கள் பேசினா தான் ஜெயிக்க முடியும். கரெக்டாக ஐயா? கரெக்டாக ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்கிறேன், சொல்லிக்கிட்டே வரேன்னு சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு மூட்டு முழங்கால் இந்த பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் ஒரு காயம் படவோ ஒரு மருத்துவம் பார்க்குறதுக்கோ கொஞ்சம் இது இருக்குது. கொஞ்சம் அந்த பகுதிகள் உங்களுக்கு சேதம் காட்டுதுன்னு. சார் நான் போலியோ அட்டாக்கில் நான் கால் பாதிச்சிருச்சு சார். நான் புரிஞ்சா? அப்போ விதிகளை நல்லா ரூலை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலன் என்னது? எளிமை. பலன் என்னது? எளிமை. இதை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம லாபாதிபதியும் பாக்கியாதிபதியை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். எதை பேச போகிறோம்? லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அப்போ இந்த காரவத்துவங்கள் முக்கியமாக இல்லையா? அப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள். அப்போ காலபுருஷனுக்கு 11 கூடவன் யார்? சனி. அப்போ சனியும் உங்கள் லக்கணப்படி 11 கூட ஒரு இடத்த பார்த்தா அவன் தலைமை பொறுப்பில் இருந்தான்னா ஆமாப்பா ஐயா நீங்கள் யார் நல்ல போஸ்டிங்கில் இருக்க ஜாதகம் பாருங்க இருக்கும். இப்படி ஒன்னொன்றுக்கு நீங்கள் நினச்சிக்கலாமா? ஐயா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ரொம்ப ஜோசியம் ஈஸிங்க. நீங்கள் சிரமம் நீங்கள் தெரியாமல் போட்டு அந்த குருவன் சுக்குரன்னு கசக்கி பிழிஞ்சு வச்சுருக்காங்க. புரியுதா ஐயா? சனி ஏற்கனவே அழுக்காக்கி வச்சுருக்கான். ரொம்ப ஈஸி ஜோசியம். அதாவதுங்க அந்த காரகங்களை புரிஞ்சுக்கணுங்க. பாவ ஆதிபத்தியம் காரக ஆதிபத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த நேரத்தில் கடன்னு உங்களுக்கு வந்துடும். அதை இணைச்சி சொல்லக்கூடிய ஆற்றல் என்ன செஞ்சிடும்? வந்துடும். தவறவே செய்யாது. சரியா? சரி. இப்போ பாக்கியாதிபதினு ஒருத்தர் இருக்காருங்க. விரையாதிபதினா யாருங்க? ஐயா விரையாதிபதினா யாருங்க? எந்த பாவமுங்க? எந்த பாவங்க? ஒரு ஜாதகத்தில் பாக்கியாதிபதியும் 12ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்கிறாங்க. ஒன்று 9 கூட 12 இருக்குது, அல்லது 12 கூட 9 இருக்குது. 9ம் 12ம் சேர்ந்துருச்சு. ஏதோ ஒரு வகையில் தொடர்பாயிருச்சு. நல்லா கேட்டுக்கணும். இவர் அனைத்தையும் விரயம் செய்து எப்படி விரயம் செய்து மீண்டும் 1ஆம் கிளாஸ்லேருந்து பாக்கியம் அடைவார். ஐயா உங்களுக்கு புரியல என்ன? கைதட்ட ஒன்று புரியல. அப்படி கைதட்ட வந்துச்சு அப்படி தரக்கூடாது. டக்குன்னு கை தட்டுறது அப்படி ஒரு சாதனம் அப்படி பெறணும். புரியுதா இல்லையா? விரையாதிபதி பாக்கியாதிபதி விரயத்துக்கு தொடர்பு கொள்றாரு. இவர் பயணத்தின் மூலம் ஆதாயம் அடைவார். ஏன்னா 12ஆம் இடம் என்னது? பயணம். அப்ப இவர் வெளிநாடு போனா எப்படி இருக்கும்? வெளிநாட்டில் அதிர்ஷ்டம், வெளியூர்ல அதிர்ஷ்டம். 12ஆம் இடம் இரவா பகலா? இரவு. அப்ப இங்க பகல்னா எங்க இரவு? அங்க போன்னு சொல்லலாம். ஐயா புரிஞ்சதா? அப்ப இவருக்கு என்ன அப்படின்னா வெளிநாடு போறது பயணம் போறது. சரி டிரான்ஸ்போர்ட் வச்சா எப்படி இருக்கும்? 12ஆம் இடம் பயணம். டிரான்ஸ்போர்ட் வைக்கலாமா? பயணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இவருக்கு எப்படி இருக்கும்? டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, சார் கொஞ்சம் டல்லாக இருக்கேன்னு வருவாங்க. 9, 12 அணைச்சி வாரம் ஒரு 50 கிலோமீட்டருக்கே போயிட்டு வாங்க. ஒரு ஆள்லாம் டெய்லி 20 கிலோமீட்டர் ஒரு கார் பிடிக்கிறதுக்கு 20 கிலோமீட்டர் போவார். அவர் பயணம் பண்ணிட்டு வந்தால் அவர் வேகமாக வேலை நடக்கும். ஐயா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்தே நீங்கள் வாழ்ந்துக்கலாம். ஜாதகத்தை பார்த்தே வாழ்ந்துக்கலாம். ஐயா புரிஞ்சதா? ஜாதகத்தை பார்த்துக்கிட்டே நீங்கள் வாழ்ந்துக்கலாம். எது எப்படி இருக்கு என்ன எதுன்னு வாழ்ந்துக்கலாம். அப்போ பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர் 12ல் இருந்தா அவன் வெளிநாடு ஆதாயம் பயணம் ஆதாயம் அதெல்லாம் அதிர்ஷ்டம். இவனுக்கு பின்வாழ்வியில போய் பாக்கியாதிபதி இருக்கான்னு அர்த்தம். ஆரம்பத்தில் பாடாத போயிட்டு இருக்கான். ஐயா பாக்கியம் 12ன்னா 12 உங்க ஜாதகத்தில் எத்தனை கட்டம்? எத்தனை கட்டம்? 12 13 13 தான் நினைக்கிறேன். சரி. அப்ப அதிர்ஷ்டம் பாக்கியம் நல்ல நேரம் சொல்லக்கூடியவங்க போய் எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாரு? பாருங்க உங்க கவனம் எங்க இருக்கணும். அவர் என்ன அப்படின்னா 52 வயசு ஆகுது. அவர் சொல்கிறாரு, அண்ணே தம்பி படிப்படியாக பாடுபடுறேன், ஓரளவுக்கு பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையேங்காரு. அப்போ அவங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாச்சி இப்போ தான் நீங்கள் கருமத்து மட்டி வழக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் பொறுங்க, என்ன நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ள வந்துடலாம் அப்படி. இதே சென்னையில் வந்தாங்கன்னா இப்போ தான் தாம்பரம் வந்திருக்கீங்க, கோயம்பேடு வந்துருவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த யோகம் வர அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா கிரகமும் என்ன செய்யும்?
அங்கே உட்காந்துருக்கும். ஐயா புரிஞ்சதா? அடுத்து நல்லா பாருங்கள். அப்போ பாக்கியாதிபதி எங்கே இருக்கார்? இப்போ பாக்கியாதிபதி ஒரு ஆளுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன செய்வீங்க? பாக்கியம் கெட்டு போச்சுருவீங்களா? உறவுகளில் தந்தைக்கு பாதிப்பு அது இதுன்னு அது கணக்கு வேறு. அதிர்ஷ்டங்கிறது இவருக்கு எப்போ வரும்? என்றைக்கு இவருக்கு வழக்கை சந்திக்காரோ, என்றைக்கு ஏமாற்றத்தை சந்திக்காரோ, என்றைக்கு விபத்தை சந்திக்காரோ, என்றைக்கு அவச்சொல்லை சந்திக்காரோ அன்னையிலேருந்து இவருக்கு அதிர்ஷ்டம். நான் கூப்பிட்டு கேட்பேன், ஆமாம் சார் ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு, அதிலிருந்து தான் ஒரு 3 வருஷம் கழித்து கடகடன்னு வந்துட்டேன் பாரு. இவருக்கு ஒரு அவச்சொல் வரும், அது இவருக்கு ஏற்றமாயிரும். இவர் மேலே ஒரு வதந்தி வரும், அது புகழை கொடுத்துரும். சிலர்லாம் பார்த்தீங்களா, சும்மா ஒரு வதந்தி வரும், அது ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி 9, 8 எவ்வளோ தான் பாக்கியமாகி உயரம் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அவப்பேர் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரத்தில் அப்படித்தானே அப்படிம்பாங்க. அப்படித்தான் சொல்லணும் தவிர அதிர்ஷ்டத்தை என்ன செய்யாது ஐயா? அதிர்ஷ்டத்தை என்ன செய்யாது? குறைக்காது, தடை பண்ணாது. ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? அதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் யார் வேணாலும் பார்த்துக்குங்க. அந்த 8ஆம் இடத்தை போய் ஆட் பண்ணோன்னே கொடுத்துரும். 2, 5, 8, 11 பணம் வரும் சொன்னால் அங்கே போய் பாக்கியாதிபதி இருக்காரா இல்லையா? அவரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, ஆமாம் சார் ஏமாற்றம் சந்தித்தேன், அவச்சொல் சந்தித்தேன், வழக்கு, விபத்து, தலைமறைவு, ஜெயிலுக்கு போனேன்னா வரிசையாக நீங்கள் 10 பாயிண்ட் சொன்னீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் டிக்கெட் அடிச்சிடுவார். இதெல்லாம் சந்திச்சுட்டு தம்பின்றார். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்டானா, ஆமாம் தம்பி சூப்பராக வந்துட்டேன். கரெக்டாக இல்லையான்னு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தில் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். தவறை என்ன செய்யாது? வராது. ஐயா இப்படி சிந்திக்க வைக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 9 கூட ஒரு 6 கடன் ஆயிடுச்சு, வட்டி கட்டுறாரு. இது ஒரு காலகட்டம். அதே நபர் ஒரு காலகட்டத்தில் இவர் வட்டி கொடுக்குறாரு. வாடகை வருமானம் சார், வாடகை வீட்டில் இருந்தவன் தான் வாடகை வருமானம் வாங்கிக்கிட்டு இருப்பான். ஒரு ஆள் வாடகை வீட்டிலே இருப்பார். எதிர்காலத்தில் நம்ம வீடு கட்டி வாடகைக்கு உண்டுங்கிற வைராக்கி அன்றைக்கி வரும். ஃப்யூச்சரில் அந்த அமைப்பையும் கொடுக்கும். ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? சைலண்ட் போட்டுக்கோங்க, நல்லா பார்த்துக்குங்க. இப்படி பாக்கியாதிபதிங்கிற விஷயத்தை இதை பார்க்க தெரியணும். ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். போதுமா? இன்னும் வேணுமா? அப்போ கொஞ்சம் பேசுங்க. கொஞ்சம் ஏன்னா நீங்களும் உஷாராக இருக்குன்னு தெரியுங்களா? சொல்லுங்கண்ணாச்சு. என்ன சொன்னீங்க அப்படின்றக்கூடாது, புரியுதா? அப்படி சுவாரிப்பாச்சா அப்படி ஜாதகம் படிக்கிறதுக்கும் ஜாதகத்தை பேசுகிறதுக்கும் சோதனத்தை தொடுறதுக்கும் பெரிய புண்ணியம் வேணும். நீங்கள்லாம் பெரிய புண்ணியவான்களையா? நல்லா பாருங்கள். ஒருத்தவங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை கணக்கையும் படிக்கிறீங்களா இல்லையா? ஐயா நீங்கள் சொல்லி பாருங்கள். சாதாரண விஷயமாங்கய்யா. ஒரு 9 கிரகத்தை எழுதியிருக்கோம். லக்கணம், சந்திரன், சுக்கு, சூரி, ரா, கே அப்படின்னு தானே போட்டிருக்கோம். இதில் வேறு எதுவும் போட்டிருக்குமா? அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போதும் ஒரு ஜோதிடராக அது இதை வச்சு சொல்லியிருப்பாருன்னு கெஸ் பண்ணிடலாம். ஆனால் பொதுமக்களாக வரும்போது ஆச்சரியப்படுவாங்களா இல்லையா? ஐயா ஆச்சரியப்படுவாங்களா இல்லையா? அதனால் இதை கொஞ்சம் ஜோதிடத்தை நீங்கள் தொட்டு படிக்கிறதே ஒரு பெரிய புண்ணியந்தான். இது சாதாரணமாக நினைக்கப்படாது. சரியாங்கய்யா? சரி, இப்போ லாபாதிபதிக்கு வந்துருங்கய்யா. லாபாதிபதினா யாருங்கய்யா? இப்போ நேற்று ஒரு வாடிக்கையாளர் ஃபோன் போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேங்கய்யா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குங்கய்யா அப்படின்னாரு. என்னையா சொன்னேன் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. அவர் என்ன கேட்டார்னா, நான் ஒரு பெரிய அளவில் இருக்க ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும், அதை வச்சுக்கிட்டு சமாளிக்கவா அல்லது விற்றுட்டு மறுபடியும் வந்துடலாமா, இல்லை விற்காமலே சரி கட்டிடலாமா? இதுதான் கேள்வி. பாருங்கள் எவ்வளோ பெரிய கேள்வி சார். ஒரு 6 கோடி ரூபா சொத்தை விற்கணும், இதை விற்றுறவா அல்லது சமாளித்து வர்ற வருமானத்தில் கடன் அடைச்சிடலாமா? இன்னும் கடன் 4 கோடி இருக்குது. அப்போ நம்ம வார்த்தையை வச்சு தான் விற்க போகிறாரு. இது எவ்வளோ பெரிய பொறுப்பு நமக்கு ஐயா? இது பெரிய பொறுப்பா இல்லையா? அப்போ இங்கே பெரிய ஒரு குழப்பம் வரும். ஜோதிடத்தில் பேசிக்கு நல்லா தெரிஞ்சால் குழப்பம் இல்லை ஐயா. பேசிக்கு நல்லா தெரிஞ்சால் என்ன இல்லை? குழப்பம் இல்லை. இது என்னுடைய அனுபவத்தில் 100% உண்மை. சரியா? அங்கே என்ன சொன்னேன்னா, விரையாதிபதினா யாருங்கய்யா? விரையாதிபதினா என்ன பாவங்கய்யா? விரையாதிபதினா என்ன பாவங்கய்யா? வரைக்கும் ஒரு 3 பேர் பேசலை. சரி பரவாயில்ல. சரி, லாபாதிபதினா என்ன பாவங்கய்யா? நல்லா பாருங்கய்யா, இவர் ஜாதகத்தில் விரையாதிபதி லாபத்தில் இருக்காருங்கய்யா. விரயம் இவ்வளோதான் ஐயா. நீங்கள் விற்றுருங்கய்யா, அதுதான் லாபம்யான்னு.
3 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீ ஆகிட்டார். எந்த இதையுமே நான் பார்க்கல, அந்நேரம் ஓடலை. நல்லா யோசனை தசா புத்தி அந்தரம் கோச்சாரம் எல்லாம் போட்டேன். கொஞ்சம் குழப்பமாச்சு. எதுக்கு வம்புன்னு பிற முகத்தை கழுவிட்டு வந்துட்டு அந்த ஆக்கில் அப்படியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் ஜாத்திக்கு லைட்டையும் போட்டு விட்டேன். வெளிச்சத்தில் பார்த்தேன். சரி விரையம் பாரு லாபத்தில் இருக்கான். ஐயா விரையம் லாபத்தில் இருக்குது, விரையம் தான் லாபம், பயணம் தான் லாபம் அப்படின்ட்டேன். ஐயா இங்கே பார்த்துக்கோங்க, என்றைக்குமே 9 கூடவன் 12, 12 கூடவன் நீசம், விரையாதிபதி போய் லாபத்தில் உட்காந்துட்டாங்கன்னா இவங்க ஒரு காலத்தில் விரயம் பண்ணி மத்தியம வயசுக்கு மேலே மீண்டும் 1ஆம் கிளாஸ்லேருந்து கடன்னு மேலே வந்துடுவாங்க. எவ்வளவு இழந்தாங்களோ அதை பூரா சம்பாரிச்சிருவாங்க. எவ்வளவு இழந்தாங்களோ எல்லா ஜாதகருக்கும் யோகம் இருக்குங்க, எல்லா ஜாதகருக்கும் கஷ்டம் இருக்குங்க. கஷ்டமும் ஜாதகத்தில் இருக்குது, யோகமும் அங்கே நிச்சயது இருக்குது. 5 கூடவனும் இருக்கான், 6 கூடவனும் இருக்கான். அவன் பக்கத்தில் 12 கட்டத்துக்குள்ளே தான் இருப்பான். அப்புறம் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? ஒரு கிரகத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் உண்டு. சிம்மலக்கணத்துக்கு குரு 5 கூடவர் அவர் தான். அப்போ 2மே இருக்குது. ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? இவ்வளோதாங்க ஜாதகம். ஜோதிடம் என்பது ரொம்ப எளிமை. அந்த அடிப்படை விதிகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த மெத்தட் வேணாலும் படிக்கலாம், எந்த வாத்தியாட்டை வேணாலும் படிக்கலாம், எந்த புக்கை வேணாலும் படிக்கலாம். புரிஞ்சு படித்தா எல்லாமே உங்களுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லும். ஐயா சரியா? நமக்கு முன்னே இருக்கிற ஜோதிடர்கள், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்ட்ராலஜரெல்லாம் நம்ம கௌரவிக்கணுங்க. நமக்கு அதெல்லாம் ரொம்ப ஆசை. ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழ்நாடு பூரா பழமையான ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் கௌரவித்து அவங்கள்ட்ட இருக்கிற ஆற்றல்களெல்லாம் வாங்கி வளர்ந்து வரக்கூடிய உங்களுக்கு கொடுக்கணும். சரியா? ஜோதிடம்ங்கிறது பார்க்க நிறைய அனுபவம் வரும். எவ்வளவு ஜாதகம் பார்க்குறோமோ அவ்வளோ அனுபவம். ஆனால் அதில் பயிற்சி எடுத்துக்கிட்டே வரணும். நீங்கள் 4 ஜோசியர் சேர்ந்துட்டீங்கன்னா ஜோசியத்தை பேசிக்கிட்டே இருக்கணும், வேறு எதுவும் பேசக்கூடாது. ஜாதகம் சம்மந்தமாகவே என்ன செய்யணும்? பேசிக்கிட்டே வரணும். பேச நல்லா இருக்கும். ஒரு ஜாதகத்தை வாங்கிட்டு யாருமே சொந்த வீட்டில் இல்லை, ஒரு ஜாதகத்தில் யாருமே சொந்த வீட்டில் இல்லை. அப்போ சொன்னால் அம்மா அப்பா பாட்டி எல்லாம் ஊர் மாறினவளானே கரெக்டு சார்ன்ட்டாங்க. யாருமே சொந்த வீட்டில் இல்லை. நான் சொல்ல புரியுதா? எல்லாம் 9 கூட 4 இருக்கா, 4 கூட 3 இருக்கா, எல்லாருக்கும் 5 கூட தாத்தன் பாட்டி சித்தப்பன் பெரியப்பன் எல்லாம் அவன் மாறி கிடக்கான். எல்லாம் ஊர் மாறி. ஆமாம் சார், அவங்க இந்த ஒரு தாத்தா அங்கேருந்து இங்கே வந்தார், அப்பா அங்கே. இதில் என்ன எப்படி கேட்டீங்கன்னாரு வந்தவர் ஜோசியர். எல்லாமே வேறு வீட்டில் இருக்காம்னு. ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டீங்களேன்னாரு. அவ்வளோதான். அவர் கடைசியில் சொல்கிறார் நானும் வேறு வீட்டில் தான் இருக்கேன்னாரு. அங்கேயே உட்காந்துக்கங்கன்ட்டேன். நான் சொல்ல புரியுதா இல்லையா? அதாவது ஜாதகத்தை பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி சார். நான் சொல்ல புரியுதா? ரொம்ப ஈஸி. ஒரு தசாபுத்தி நடத்துகிற கிரகம் ஒரு தசைக்கு புத்திநாதன் தள்ளி இருந்தால் இவனுடைய கேள்வியும் செயல்பாடுகளும் லாங்காக தான் இருக்கும். சார் நான் வெளியூர் வரைக்கும் போகலாமா, நான் கொஞ்சம் அவுட்ரு, அந்த கேள்வியே எங்கே இருக்கும்? டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அன்றைக்கி வந்தார் தசாநாதன் புதன் தசையில் சனி புத்தி. புதனுக்கு சனி 9ல் இருக்கார். புதன் இருக்கிற இடத்துல சனி எங்கே இருக்கார்? 9ல் இருக்கார். சனி புத்தி ஆரம்பித்து ஒரு 30 நாள் தான் ஆகுது. அப்போ அவர்கிட்ட கேட்டார், என்னென்ன கொஞ்சம் அந்த கொஞ்ச நாளைக்கு பையனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குன்னாங்க, கொஞ்சம் தள்ளி போகலாமா? கேள்வி அங்கே தான் இருக்கும். அதே தசாநாதனுக்கு புத்திநாதன் பக்கத்தில் இருக்குன்னு வைங்க. ஏன்னா இந்த ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு வீடு இருக்குது, எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு வாங்கலாமா, இப்போ கொஞ்ச நாளைக்கு எங்கள் அம்மாவை கூட கொண்டு வந்து வச்சுக்கலாமா, எல்லாம் அங்கே உள்ளே எழுத்துக்கிட்டு இருக்கும். சொல்லி பாருங்க, சரியாக இருக்கும். அது கரெக்டா? ஐயா புரிஞ்சா இல்லையா? ரொம்ப ஈஸிங்கய்யா. ஒரு ஜாதகம் வருதுன்னு வைங்கய்யா, முதல்ல ரோகாதிபதி, அஷ்டமாதிபதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரையாதிபதி. இந்த 6, 8, 12 சம்மந்தமான கேள்வி தான் அதிகமான கேள்வியாக இருக்கும். ஒரு ஜாதகம் வந்தோன்னா 6 கூடவே எங்கே உட்காந்துருக்கான், யார் வீட்டில் உட்காந்துருக்கான், யார் வீட்டில் பார்க்கான், இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ எனக்கு சுக்கிரதசை நடக்கு. அப்போ பாருங்கள், தசாபுத்தி பலன் பார்க்குறது பல மெத்தேடு. அதுக்காக இதுதான் ரைட்டுன்னு நான் சொல்லலை. பல மெத்தேடு என்றைக்குமே ஏங்கிறது தான் சரின்னு சொல்லவே மாட்டேன். இது ஒரு ரூட் கரெக்டாக. என்னைக்கு விரையாதிபதி எனக்கு வந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன், மிதுனலக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன்னா அந்த 4ஆம் இடம் யார் வீடு? அதுக்கு நேராக அது 7ஆம் இடத்தை பார்க்கும். அது யார் வீடு? விரயம் வந்து எனக்கு புதன்லையும் குருவிலையும் சொல்லுது. உட்காந்து வீட்டுக்காரன் நான் பார்த்து, புரிஞ்சா ஐயா புரிஞ்சா? அப்போ எனக்கு புதன் தசை முடிஞ்சிருச்சு, ஏகப்பட்ட விரயம். ஐயா புரிஞ்சா? இப்போ சுக்கிரதசை நடக்குன்னா சுக்கிரன் வீட்டில் யார் இருக்கா? 10 கூடவே 5ல். என்றைக்குமே அந்த 5, 10, 10, 5 புகழான ஜாதகம். ஐயா எழுதிங்க, 5, 10,
10-5 அந்த ஜாதகம் புகழடையும். எழுதிக்குங்க. 5-10 10-5 அந்த ஜாதகம் புகழடையும். ஆமாம். 6-10 வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சம்பாதிப்பான். ஐயா எழுதுங்க. 6-10 அவன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சம்பாதிப்பான். என்ன குணாண்ணே? இருக்கா பாருங்க. ஆரம்பத்தில் கடன் வருமேன்னு அது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாப் சுமாராக இருக்கும், செகண்ட் ஹாப் நல்லாயிருக்கும். சினிமா பார்த்துன்னு சொல்கிறோம்ல, சினிமா பார்த்து சொல்கிறோமா இல்லையா? ஃபஸ்ட் ஹாப் சரியில்லை, செகண்ட் ஹாப் அது மாதிரி. 6-10 பாருங்கள், அவன் வாழ்க்கைக்கு தேவையான சம்பாதிச்சோன்னா ஆமான்றான். இதில் நீங்கள் அனுபவத்தில் சொல்லி பாருங்கள். இப்படி 4 பாயிண்ட் சொன்னால் எனக்கு ஜோசியம் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குமா இல்லையா? உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அடிக்கடி எடுத்து பார்ப்பீங்கல்ல. இதே 20 மைனஸ் பாயிண்ட் சொன்னால் ஜோசியத்தை எடுத்து 4 பீரை கீழே வச்சுருவான். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நம்ம இப்படி சொல்கிறோம்னு வைங்க, அந்த ஜோசியத்தை தட்டி பார்க்க ஒரு செராக்ஸ் எடுத்த ஒரு பிரிண்ட் போட்டுக்கிட, இதை 5 நிமிஷத்துக்கு ஒரு இப்படி பஸ்ஸில் போய் பார்த்துக்கிட. புரியுதா? சனியை நைட்டி போட்டுடலாமோ, 12 மணிக்கு எல்லோரும் தூங்கின உடனே இந்த கிரகத்தை மாற்றி எழுதிடலாமான்னு கூட தோணும். புரியுதா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? நல்ல விஷயங்கள் ஜாதகத்தில் உண்டு. வர்ற எல்லாருக்குமே அதிர்ஷ்டத்தை சொல்லி பழகுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே வாக்குப்பழம் இருக்குது. எனக்கு வாக்குப்பழம் இருக்கான்னு நிறைய கேட்குறீங்க. வாக்குப்பழம் இருக்குது போய் தான் ஜோசியத்துக்கே வாரீங்க. சோதனத்தில் நீங்கள் நல்ல கருத்துக்களை பேசுங்க. மற்றவங்களை குறைச்சி பேசி புகழ் அடையணும்னு நினைக்கவே செய்யாதீங்க. உங்களை ஒரு ஆள் குறைச்சி பேசினாலும் அதை கண்டுக்கிடாதீங்க. ஐயா சொன்னார்ல, எனக்கெல்லாம் நிறைய எதிரிகள் உண்டு, இல்லைன்னா இல்லை, நான் எல்லாரையும் நண்பராக்கிடுவேன், எதிரியே வணிக்கிறீங்க. ஒரு ஆள் குறைச்சி பேசினா நன்றி நண்பா நன்றியுமே. நமக்கு எதிரியும் வேணும். எதிரியும் நீலாம்பரி இல்லாமல் படையப்பா படம் ஓடுமாங்க, நம்பியார் இல்லாமல் எம்ஜிஆர் படம் வலிக்கும், ஆண்டனி இல்லைன்னா பாச்சாப்பாய்க்கு என்ன ஆகும்? ஐயா புரிஞ்சுதா? யாருங்க வில்லன் தான் கதானை யாருன்னு விட. புரியுதா இல்லையா? அது மாதிரி எதிரி இருந்தால் தான் சுவராஜ்யம். நாம் யாரையும் எதிரியாக நினைக்கக்கூடாது, எல்லாரையும் நண்பர் நினைக்கணும். சோதரர்னா எல்லோரும் ஒன்று தான். சோதரர்னா எல்லோரும் ஒன்று தான். அதை பெருசுப்படுத்தாதீங்க. எல்லாரோடையும் நட்பாக இருங்க. நல்ல கருத்துக்களை தேடுங்க. ஐயா சொன்னார் பற்றியலா, ராகு எதுக்கு சொன்னார் பற்றியலா, அது ரிலேட்டிவாக நான் ஒரு விஷயம் சொல்லலாமா, அடியன் ஒரு விஷயம் சொல்லலாமா? பரிசெல்லாம் கிடையாது, இது பரிசு கிடையாது, என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆசீர்வாதம் வேணுமா பரிசு வேணுமா? ஆசீர்வாதம் இருந்துச்சு அது டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். புரியுதா? நல்லா பாருங்கள். ஒருத்தர் எனக்கு சுக்கிரதசை வராமல் எந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் நல்லாயிருக்கும், சுக்கிரதசை வரக்கூடாது அப்படின்னா சூரிய தசை வர்ற மாதிரி அவங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தைக்கான முயற்சி செய்யுங்க, கிடைக்கும். இந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் நல்லதுன்னு. சூரிய தசையில் பிறந்துட்டால் சுக்கிரதசை வருமா? வராதில்ல. சரி, ஒரு ஆள் சூரிய தசை வேண்டாங்காரு, அப்போ எந்த திசையில் பிடிச்சி நம்ம சொல்லுவோம்? சந்திர தசை. சார் ஒரு ஆள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு ஐடியா ஜோசியத்தை எல்லோரும் ஐடியா கேட்பாங்க. சார் நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாம் செய்யலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனால் பாம்புகளின் திசை வராமல் எந்த கரையத்தையும் எடுக்க முடியாது. நான் சொல்ல புரியுதா? நீங்கள் அந்த மாதிரி தான் வச்சுருப்பான். நல்லா கவனிங்க. அந்த முன்னோர்கள் அவர்கள் வச்ச விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஆளுக்கு சொல்லிட்டார், எனக்கு கேது தசை வரக்கூடாது சார், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 3 நாள் கழிச்சிங்க இந்த கேது தசை நான் மறுநாள் அன்றைக்கி சாயங்காலம் அல்லது மறுநாள் செய்யுங்க, உங்களுக்கு அஸ்வினி போய் பரணி வந்துடும் அப்படின்னு 5 நாள் டைம். அந்த 5 நாள் ஒரு டேட் குறித்து கொடுங்கங்காரு. நட்சத்திரத்தை கட் பண்ணி கொடுத்தாச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, பரணியில் கொடுத்தாச்சு. ஏன் சார்னே? பாம்பு திசையே வரக்கூடாது சார்னாரு. ஐயா ராகு திசை வரும். நான் வருமா இல்லையா? நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ சுக்கிரன், அதுக்கடுத்து யார்? சூரியன். சுக்கிரனில் பிறந்துட்டார், முதல் சுக்கிர திசை, அதுக்கப்புறம் சூரியன் ராகு. இல்லை பாருங்கள், சூரியன் சந்திரன் சின்ன திசை பற்றிலாம் குயின்னு போயிட்டு அப்புறம் நிற்பார். புரியுதா இல்லையா? ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று அவர் சொல்கிறாரு, ராகு வேண்டா குருதேசியில் வைங்க. சரி நாச்சு வைப்போம், வைப்போம், வாங்க வைப்போம். அப்போ குரு முடிஞ்ச உடனே யார் வரும்? ஐயா குருதசையில் குருதசையில் வச்சாச்சு, ராகு வேண்டான்ட்டார். குருதசை ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சுக்கோங்க, கற்பசல் நீக்கி. குரு முடிஞ்சோடனே யார் வருவா? அதுக்கடுத்து எதை வச்சு பாருங்க, ஒரு 4வது 5வது நிற்பாங்க. இதை கட் பண்ணவே முடியாது. ஐயா சொன்னாரா 2 7 இடங்களை பார்க்காம இருக்காதுன்னு, அது மாதிரி இது ஒரு வெரைட்டிஸ். சரியா? ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்ச பாவம் நிழல் போல தொடருதும்மா.
நீ எங்கே போனாலும் நிழல் கூட தானே வரும்பான். நான் இந்த ஊரை விட்டு அங்கே போயிட்டேன் நிழல் கூட தானே வரும்பான். கிராமத்தில் உள்ள பழமொழி. அப்போ நிழல் கிரகம் யார்? அது எங்கே போனாலும் நம்மளை இனிஷியாது. நாம் செஞ்ச நல்லதும் கெட்டதும் நம்மளை தொடரும். ஆமாம், விடாது கருப்புன்னா. புரியுதா இல்லையா? ஆமாம். அதாவது சார் எதுக்கு சொல்லுதுண்ணா சார் இதெல்லாம் விஷயம். அதனால தான் அன்றைக்கி பாம்பை பிடிச்சி பலனை சொல்லுண்ணா. அதுக்காக நீங்கள் ஜோசி ஆஃபீஸ் போட்டு ஒரு பச்சை பாம்பை மேடையில் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் சொன்னார், ஒரு பாம்பாட்டிகிட்ட பாம்பை வாங்கிட்டு வந்தேன், மேசையில் வச்சுருக்கேன், ஜோசின்னு சொல்லி யாருமே வரல, நான் எடுத்து போடியா எவன் ஏன் வருவான்? அந்த பாம்பு வேறு என்ன பாம்பு பிடிச்சின்னு ஒன்று சின்ன வாங்கிட்டு வந்துடுறான். நம்மள்கிட்ட பக்குவமாக சொல்லணும். ஐயா 27 தடவை கோயிலை சுற்றியான்ட்டேன், குலதெய்வத்தை சுற்றுன்ட்டேன். நான் சொல்ல புரியுதா? அவர் குலதெய்வம் கோயில் இவர் வந்து நைட் டியூட்டியே இவருக்கு நைட்டு 9:10 தான் முடியுது. இவர் விவரமாக சொல்ல வேண்டியிருக்குங்கய்யா. இவர் 10:30 மணிக்கு மேலே வந்து 27 தடவை கோயிலை 11 மணிக்கு சுற்றினா சந்தேக கேஸில் பிடிப்பானா இல்லையா? சுற்ற வேண்டிய நேரம். அதாவது எப்படின்னா பக்குவமாக பரிகாரங்களையும் பக்குவமாக சொல்லணும், விளக்கமாக சொல்லணும். ஐயா நான் சொல்ல புரியுதா இல்லையா? இப்படி தான் இந்த பாருங்கள், நான் என்னுடைய கருத்து என்னென்னா, ராகு கேதுக்கு 2ஆம் இடத்துல உள்ள அந்த ஆதிபத்தியத்தை நீங்கள் அதிகமாக நேசிக்காமல் அதை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த திசை உங்களை ஒன்றும் செய்யாது. ஐயா இன்னொரு கூட சொல்லவா? இப்போ கேட்கா ராகு கேதுக்கு 2ஆம் இடத்துல ராகு ரிவர்ஸா ரைட்டா? ராகு கேது எந்த விஷயம் தெரியுங்களா? பழசை நினைக்கிறீங்க மனுஷனா பார்த்தா சொல்லுவாங்களா? ராகு கேது தான் பழசு ரிவர்ஸ். நீங்கள் சினிமா படம் பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ராகு எத்தனை வருஷம், கேது எத்தனை வருஷம்? மூணா ரெண்டா? நல்லா பார்த்துக்கணும். 25 வருஷத்துக்கு அந்த எங்கள் நகரத்துக்கு ராகு கேது தொடர்புலாம் பாருங்க. அடிக்கடி பழசு சொல்லுவாங்க சார். நல்லா ஒரு காலம் எனக்கு எப்படி தெரியுமா? பழசை நினைக்கிறவன் எனக்கு ஒரு காலம். இதெல்லாம் வந்து சொல்லுவேன். ராகு கேது பக்கத்தில் இருக்கு, 9ல் இருக்கு, 5ல் இருக்குன்னா பஞ்சாங்கம் உள்ள வீடு இருக்கு. என்ன வீடு? பஞ்சாங்கம் உள்ள வீடு. பஞ்சாங்கத்துக்கு பின்னாடி என்ன போட்டிருப்பான்? பஞ்சாங்கம் பேர எப்படி கரெக்டா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ராகு கேதுக்கு 2ஆம் இடத்துல உள்ள கிரகத்தின் ஆதிபத்தியத்தையும் அந்த ஆதிபத்திய பலனையும் நீங்கள் மாட்டிக்கிறக்கூடாது. அதை கட் பண்ணி அதை விரும்பாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ராகு கேதுக்கு 2ஆம் இடத்துல வந்து ஒரு 5 குடையன் உட்காந்துருக்கான் அப்படின்னா புகழ் கௌரவத்துக்கு நீங்கள் ரொம்ப மயங்கிடக்கூடாது. நான் சொல்ல புரியுதா? அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ராகு கேதுக்கு 2ஆம் இடத்தில் உள்ள கிரகத்தில் நிறைய பேர் மாட்டிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு ஆள் வந்து பல்லுன்னு சொன்னால் என்ன இடங்க? பல்லுன்னு சொன்னால் எந்த இடம்? 2ஆம் இடம். பாம்புக்கு பல்ல பிடிங்கிட்டாச்சுன்னா என்ன செய்யாது? ஒன்று நம்மளை இணைஞ்சிடும் ஐயா. அதான் ராகுக்கு 2ஆம் இடத்துக்கு கட்டு. யாரு புரியல? புத்திக்கும் சரி ராகு அது 2ஆம் இடத்துல உள்ள கிரகத்தில் போய் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தி அதிகமாக ஆசைப்பட்டு போயிடக்கூடாதுங்க. நான் சொல்ல புரியுதா? அவன் சொல்லுவான் இல்லை பாம்புக்கு பல்ல பிடிக்கிட்டு அதனால அவன் கையிலே வச்சிருப்பான், கடிக்காது, நம்மளை ஒன்றும் செய்யாது. நீங்கள் பழமொழிகளெல்லாம் இங்கே கிராமத்தில் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கேட்டுக்கிட்டே வரணும். அவனுக்கு என்ன கிரகசாரமோ அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கிரகசாரமோ சொன்னதே கேட்க மாட்டாங்க. ஜோசி எப்படி வருது பாருங்க, புரியுதா? என்ன கிரகமோ அப்படிமா, என்ன கிரகசாரமோ ஐயா, அவன் சொல் பேச்சையே கேட்க மாட்டாங்க அப்படிமோ. அது ஜோசி எப்படி வருது பாருங்க. அவங்க ஜோசியமே படிக்கல, புரியுதா இல்லையா? ஒரு ஆள் சொல்றாரு, நானே அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கேன், ஏன்ட்டு வந்து உதவி கேட்கலாம். ஏன்டா தசாபத்தியில் தொங்கலையான்னு? தசையில தொங்கல, அந்தரத்தில் தொங்குறேன், நானே அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கேன் அப்படி. இன்னொரு ஆள், கரணம் தப்புனா மரணம்னே வாழ்க்கை ஓடுதுங்க. அங்கே கரணம் வந்துருதா ஐயா? எப்படி ஐயா தெரியா? ஜோதிடம் எல்லாத்தையும் ஒழிஞ்சிருக்குங்க. எங்க இருக்கு? நீங்க போகும்போது வரும்போது பாருங்க, ஜோதிடத்தோட தத்துவம் அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். புரியுதா சொல்றது? இதெல்லாம் நிறைய இருக்கும். ராகுதசை நடக்கும்போது கேது இருக்க வீட்டை ஆக்டிவேட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். கேது நடக்கும்போது ராகு, ஏன்னா ராகுனா பெரிய லெவல்லங்கிறோம். ராகு வந்து என்ன சொல்றோம், நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான். ராகுனா என்ன சொல்றோம்? தலையை உள்ளதுங்க. தலையை விரிக்குமா இல்லையா? தலை விரியுமா இல்லையா படம் எடுத்தா? அதனால பெருசு பிரமாண்டம். கேதுங்கிறது என்னது? அதை சுருக்க தானே செய்யும். இது எத்தனை வருஷம், அது எத்தனை வருஷம்? அதான் சொல்லுவேன் நான், இந்த மாதிரி ராகு தசை நடக்கா, இங்கே வாங்க கேது பிடிச்சிக்கோ, கேது தசை நடக்கா ராகு போல இருந்துக்கோங்க.
ஏன்னா பாம்பை பிடிக்கணும்னா நீங்கள் முதல்ல தலையை பிடிப்பீங்களா வாழை பிடிப்பீங்களா? வாழை பிடிச்சாலும் தூக்குவாங்க. ஐயா பார்த்துருக்கீங்களா? பாம்பு பிடிக்கணும் பார்த்துருக்கீங்களா? வாழை பிடிச்சி தூக்கி அப்படியே இந்த ஒரு சுருக்கு பையில் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா சார்? அதனால தான் சார் அந்த சுருக்கு பையில் போடுவாங்களா? அந்த காலத்தில் பாருங்கள், நம்ம பெரியம்மா தாத்தா பாட்டி நம்ம அம்மாக்கள்லாம் சுருக்கு பையில் பணத்தை போட்டு முறுக்குவாங்க பார்த்துருக்கீங்களா? இருக்குவாங்க. இதெல்லாம் சுருக்கு பையனா ராகு கேது, அது சுருக்கிறது இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையும் நம்ம நினைஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒரு கருத்தை வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணணும். அது மறுகருத்து போடக்கூடாது, அதுக்கு மறு இது போடக்கூடாது. அப்படியா ரைட், அப்படியா ரைட். ஜோதிடத்தில் எல்லா விதியும் எல்லா இடத்துலையும் வராது. ஆனால் ஒரு விதி வரலன்னு ஒதுக்கிறது, அந்த விதி இன்னொரு இடத்துல உங்களை காப்பாற்றும். யாருக்கு தகுந்த மாதிரி சொல்லணும், எப்படி சொல்லணும், வயசுக்கு தகுந்த மாதிரி எப்படி சொல்லணுங்கிறத அனுபவத்தில் வரும். ஐயா சரியா? எனக்கு காலையில் எழுந்திரிச்சு நோட் எடுத்து வச்சு உட்காந்தோம்னா என் குருவெல்லாம் நினச்சிக்கிடுவேன், 9 கிரகத்தையும் வணங்கிக்கிடுவேன், தாய் தந்தை குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தெல்லாம் வணங்கிட்டு தான் உட்காருவேன். நம்ம உட்காந்துட்டோம்னா நம்ம குரு வந்து பேசுவார், நம்ம குலதெய்வம் நம்மளை காப்பாற்றும், இந்த கிரகம் நம்மளை காப்பாற்றும். அதெல்லாம் நீங்கள் மலைச்சிடாதீங்க. நல்ல தொழில், புனிதமான தொழில், நல்லா புரிஞ்சு படிங்க. கேள்விகளுக்கு நல்லா யோசனை பண்ணி கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஐயா சபரிராசன் ஐயாலாம் பேசணும். நிறைய கருத்துக்கள் மணி என்ன ஆகுது? 1 மணி ஆகுதா? சரி, அப்படின்னு இன்னும் 1/2 மணி நேரம் பேசவா? இன்னொரு முறை சொல்லுங்க. நல்லா இருக்கா பேச்சு? ஓகே தட்டாரு. அப்படி 5 நிமிஷம் கை தட்டி ஓரத்தில் இருக்காது தூங்கக்கூடாது, புரியுதா இல்லையா? கரெக்டா? சரி, நல்லா பாருங்க. அதே நேரத்தில் இந்த ஜோதிட விதிகளில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஒரு ஜாதகம் வந்தோடனே 6 கூட எங்கே உட்காந்துருக்கான், எங்கே பார்க்கான், அந்த வீட்டின் திசை வரலையா? 8 கூட எங்கே உட்காந்துருக்கான், எங்கே பார்க்கான், அந்த வீட்டின் திசை வரலையா? நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா 12 கூட எங்கே உட்காந்துருக்கான், எங்கே பார்க்கான், அந்த வீட்டின் திசை. எதுக்கு நான் சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டு திசை சரியில்லைமா அவன் நல்லா இருப்பான், 8ஆம் வீட்டு திசை சரியில்லைமா அந்த ஜாதகம் சூப்பராக இருப்பார், அவர்கிட்ட நல்லா தங்கையா இருக்கும் பாரு. ஏன்னா ஒரு கிரகத்தின் உட்கார்ந்த வீட்டின் கிரகத்தின் திசை 6, 8, 12. ஒரு வீட்டில் நல்லா பாருங்க, குரு வீட்டை 7 கூடயும் பார்க்கான், 6 கூடயும் பார்க்கான், அதுக்கப்புறம் ராகு பார்க்கு. 7 கூடையவர், 6 கூடையவர், ராகு இல்லை குரு வீட்டை பார்க்கு. வேற யாருமே பார்க்கல. குரு தசை 35 வயசு. ஐயா குரு தசை ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. திருமண தடை இருக்கா ஐயான்னு? ஆமாண்ணாச்சி. திருமணம் ஆகி நினைச்சா திருமணமே ஆகாமல் தடை பண்ணுதா? மொத்தத்தில் திருமண தடை தான் கேள்வி. ஐயா நெருக்கி எல்லாம் வந்து கடைசியில் இன்னும் வச்சுருக்காங்க. ஏன்னா 7, 6, 3 குருவிட்ட பார்க்க குருதசையில் அது நடக்கும்னு சொல்லுது. குருதசை வரலன்னா இருக்காது ஐயா உங்களுக்கு இல்லை. ஏன்னா சிலருக்கு வந்து 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கும், நல்லா இருப்பாங்க. ஏன்னா 7 கூட உட்காந்து வீட்டுக்காரன் திசை வராமல் இருந்திருக்கும். அது எவ்வளோ புரியுதாங்கய்யா? அதனால் நீங்கள் பார்க்கும்போது அந்த கிரகம் உட்காந்துருக்க வீட்டுக்காரன் திசை இருக்கா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு சனி தசைன்னு வச்சுக்கோங்க, அந்த சனி வீட்டில் யார் இருக்கா, யார் பார்க்கா? ஏன்னா அந்த வீட்டில் இருக்க கிரகத்தின் திசை அந்த வீட்டுக்காரன் தான் பொறுப்பு. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கேன், உங்கள் வீட்டிலேருந்து நான் வெளியே போகிற வரைக்கும் யார் பொறுப்பு? நீங்கள் வெளியில் ஒரு காப்பி வாங்கிட்டு வர வீட்டுக்குன்னா அல்லது சாப்பாடு வாங்கிட்டு வந்தீங்கன்னா எனக்கும் சேர்த்து வாங்கிக்கலாம், உங்களுக்கு மட்டும் வாங்கிக்கலாம். 2 பேருக்கு ஐயா நான் வீட்டில் உட்காந்துருங்க நான் சாப்பிட்றேன் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா நீங்கள்? என்ன சொல்ல புரியுதா? இதெல்லாம் நிறைய இருக்குது. இதை அதாவது சொல்கிறேன்ல, நிறைய விஷயங்கள் உண்டுங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒரு கரணமும் 4 பாயிண்ட் வரும், உங்களுக்கு விலங்குகளில் பாயிண்ட் வரும். இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த திருமணம் பார்க்குறதுல சந்திர நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், இதில் பாவிகள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சனி செவ்வாய்க்கு பாவிகள், அல்லது ராகும் சந்திரனும் பாவி நட்சத்திரம் இருந்தாலும் திருமணத்தில் சில தொந்தரவுகள் இருக்குது, தடை இருக்குது. ஐயா புரிஞ்சா? லவ் மேரேஜ் இருக்கா அல்லது தடைகள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை லேட் மேரேஜான்னு கேளுங்க. ஆமாம் பாருங்க. என்ன நட்சத்திரம்? ராகு. நான் கேட்டு சொன்னா அவங்க அனுபவத்தில் அப்படி டிக்கெட் இருப்பாங்க, பாருங்க அங்கே அப்படி நோட் பண்ணிட்டே இருப்பார். புரியுதா? அது ஏன் அப்படி கேட்குறது இருக்கு? அப்போ லாஜிக் வேணும் இல்லை?
ஐயா லாஜிக் வேணுமா வேண்டாமா? லாஜிக் வேணுமா வேண்டாமா? வேண்டாமா? சவுண்டு கம்மியா இருக்கு. ஏன்னா மனசுல நிக்கணும்ல. ஐயா நிக்கணும். நான் இதுல கிறங்கினாலே நகையை தொலைச்சியா ஈண்டி பிரச்சனை வந்துச்சான்னு கேட்பேன். யாருக்காவது ராகு வந்து சனி சாரத்தில், சந்திரன் சனி சாரத்துலையோ அல்லது ராகு சனி வந்து பாவி நட்சத்திரத்தில் யாருக்குன்னு தான் சொல்லுவேன். கழுத்து வலிக்கான ஆமாம்மா, நகை துளிக்கலாம். ஆமாம்மா கேட்டாங்களா? ஆமாம். இது ஏன் இப்படி சொல்லுதோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இதே சந்திரன் பலமானா, ராகு பலமானா, ராகு சுயசாரம் திருமணத்தில் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சா, சொந்தத்தில் ஆச்சான்னா ஆமாம்மா. ஏன் சார் இதுக்கு கொண்டு வரேன், நீங்கள் இப்போ குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. நானும் உடனே சொன்னால் நல்லா இருக்கேன். புரியுதா? அடுத்த மீட்டிங்கில் அதுக்கு குழப்பம் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்கிறது. அடுத்த மீட்டிங் என்ன போதும் இல்லை? சரியா? அதுக்கும் சரிங்க ஐயா. கழுத்து ரச்சு, கழுத்து ரச்சு சந்திரன் நட்சத்திரமும் ராகு நட்சத்திரமும் என்ன ரச்சு? கழுத்து ரச்சு. ரச்சுன்னு வரும்ல ஐயா. செவ்வாய் நட்சத்திரம் சிரசு ரச்சு. இது என்ன ரச்சு? இது என்ன ரச்சு? இது என்ன ரச்சு? நல்லா பார்த்துக்கணும். இந்த கழுத்து ரச்சு தாலி எங்க கட்டுவோம்? கரெக்டா? நிஜமாவா? கழுத்தானே? அதனால பாருங்க, இந்த கழுத்து இவங்களுக்கு தான் லேட் கல்யாணமா, மாங்கல்யம் கட்டாச்சா, அறுத்துட்டீங்களா, நகையை தொலைச்சிக்கலாம், கழுத்து கல்யாணம் கேளுங்க. பாவி இருந்தா ஆமாம். சுபர் இருந்துச்சுன்னா புரியுதா? சுபர் இருந்துச்சுன்னு வைங்க. சுபர் சீக்கிரம் கல்யாணம் நடந்துச்சா, ஆபரண சேர்க்கையா, அது பிரசாச்சம் மூணாம் பாவம். சூப்பரா சூப்பரா. அதனாலதான் இது மூணாம் பாவத்துடைய ஆதி இயக்கம். நிறைய பேருக்கு பாருங்க, ராகு தசை, ராகு முத்தி, ராகு உட்கார்ந்த வீட்டில் எந்த வீட்டில் உட்காருதோ அந்த வீட்டுக்காரங்க தசாபத்தில் கூட பாருங்க டாக்குமெண்ட் இடம் வாங்க வைக்க வாங்க நடக்கும். ராகு டாக்குமெண்ட் ஒன்று நடக்கும். பேப்பர் சுற்றுகையில் பார்க்கும் மாதிரி நான் சொல்லுவேன். காரகத்துவங்களை தெரிஞ்சுக்கணும். ஐயா இப்படி இருக்கு. செவ்வாய் வந்து சிரசு. அதனாலதான் ஒரே நட்சத்திரம் சேர்க்கும் போது அனுபவ ஜோதிடர்கள் ஒரே நட்சத்திரம் சேர்க்கும் போது அந்த சிரசு ரச்சையும் கழுத்து ரச்சு, சந்திரன் ராகு செவ்வாய், இதை மட்டும் ஒரே நட்சத்திரம் சேர்க்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிப்பாங்க. ஐயா வேண்டாம்னு யோசிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் பார்த்து செய்யணும்பாங்க. இதே சுக்கிர நட்சத்திரம் ஒன்றா சேர்த்தவங்க நிறையா இருப்பாங்க. மற்ற எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? அதெல்லாம் இருக்கு. இப்போ பாதரட்சின்னா எந்த நட்சத்திரம்? பாதரட்சி புதன் கேது. புதன் நட்சத்திரமும் கேது நட்சத்திரமும் பாதரட்சி. அதாவது கேது வந்து உங்களுக்கு வலது பாதம், புதன் வந்து ரெண்டுமே பாதத்துக்கு தான் வரும். ஆமாம். ஒரு ஆளுக்கு வந்து 10ல் புதன் 10ல் கேது. தொழில் காரகன்னு என்ன கிரகம்? சனி. சனி புதன் நட்சத்திரம், சனி கேது நட்சத்திரம். செப்பல் கடை வச்சு சூப்பராக. ஐயா புரிஞ்சதா? நீங்க ரச்சை வந்து நீங்க பொருத்தம் பார்த்துட்டு அங்கேயே மார்க்கெட்ல விட்டு வந்துடக்கூடாது. கல்யாண மண்டபத்தில் இந்த ரச்சை அதுக்கப்புறம் சொல்றது புரியுதா இல்லையா? வாட் இஸ் ரச்சு எப்படின்னா புரியுதா இல்லையா? எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அதெல்லாம் திருமண பொருத்தத்தோடு சரிங்க அப்படின்னு. அதே மாதிரி அவர் அடிக்கடி சொல்லுவேன், ஆணுக்கு நாகதோஷம் யோகதோஷம், பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் யோகதோஷம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாகதோஷம் உள்ள ஆண்கள், செவ்வாதோஷம் உள்ள பெண்கள்லாம் பாருங்க, அவங்க பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்கும், நிறைய சொத்துக்கள் செய்யும். கரெக்டா? ஐயா கரெக்டா இல்லையா? இது வந்து திருமணத்தடை, திருமணத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அது ஒரு பக்கம் மைனஸான விஷயங்கள் இருக்கு, அது தப்புன்னு சொல்ல முடியாது. யோகமானது இருக்கு. அப்போ இப்போ செவ்வாதோஷம் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? 8ஆம் இடம் வளர்த்தவங்களுக்கு அஷ்டமச்சனி ஒன்றும் செய்யாது. பாருங்க, நல்ல விஷயம் சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு ஒன்றும் செய்யாத இருக்கும். புரியுதா? இப்போ மைனஸ் பாயிண்ட் சொல்ல அத்தனை பேருக்கு இருக்கு. புரியுதா இல்லையா? 8ஆம் இடம் வளர்த்தவங்களுக்கு அஷ்டமச்சனி, அஷ்டம குரு, பயப்பட வேண்டாம். கேட்டாங்கய்யா? சார் சில விஷயங்களை பார்க்கணும். அவளுக்கு மட்டும் அஷ்டமச்சனி நல்லா இருக்கு, அவனுக்கு 8ல் குரு நல்லா இருக்கு. நாங்கள் வரும்போது கஷ்டப்படுதோம். நம்ம கேள்வி இருக்கா இல்லையா? ஐயா கேள்வி இருக்கா இல்லையா? ஐயா கேள்வி இருக்கா? அதே மாதிரி 7ஆம் இடத்திற்கு சனி சுக்கிரன் இருவருடைய தொடர்பில் ஒருவரோ, சனி சுக்கிரன் ஒருவரோ இருவரோ 7ஆம் இடத்துக்கு தொடர்பு கொண்டு பாதகாதிபதியும் தொடர்பு கொண்டால் வயது மூத்த கலத்திரம் வரும். 7ஆம் இடத்துக்கு யாரு?
சுக்கிரன் சனி இருந்துச்சுன்னா வயது மூத்தர காலத்தில் வரும். பாதகாதிபதி தொடர்பு இருக்கான்னு பாருங்க, வரும். அல்லது அவங்க உறவில் இருக்கான்னு கேட்டுக்கங்க. கரெக்டா? அது ஒரு நட்பு வரும். அது எப்படி கேட்கணுமோ கேட்டுக்கங்க. ஏன்னா இருக்கிற கிரகத்திலே வயசு மூத்தவன் யாரு? அதுக்கடுத்து சுக்கிரன் தான். புரியுதா? 7ஆம் இடத்தில் கேது சூரியன். 7ஆம் இடத்துல யாரு? கேது சூரியன் செவ்வாய் சந்திரன். இவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர் தொடர்பு கொண்டால் பெண் ஜாதகத்தில் வயது குறைந்த கலத்திரம் வரும். இது எப்படி இருக்கு? கேது எத்தனை வருஷம்? கேது எத்தனை வருஷம்? சரியா? அடுத்து சூரியன் புதன் சுக்கிரன். முதல்ல சூரியன், அதுக்கப்புறம் யாரு? அதுக்கப்புறம் யாரு? சுக்கிரன். சூரியன், அதுக்கப்புறம் புதன், அதுக்கப்புறம் யாரு? சுக்கிரன். நல்லா பாருங்க. இப்படி வரிசையா இருந்துட்டா ஆச்சாரமானவர், நல்ல புகழ் முன்னேற்றம் உண்டு. கட்டாளியான்னு சொல்லுங்க. இவருக்கு 43 வயதுக்கு மேல் நல்ல வளர்ச்சி இருக்கும். சூரியன் புதன் சுக்கிரன் மூவரும் பாதிக்கப்பட்டால் 43வது வயது கவனம். போட்டுங்க போட்டுங்க. புரிஞ்சா புரியல? சாப்பிடணுமா? நிப்பாட்டிக்கிறவா? போதுமா சார்? இல்லை கொஞ்சம் சாப்பிடணும்னு நினைக்காங்க. இது போட்டுலாம். ஏன் சூரியன் எத்தனை வருஷம்? புதன் கூட்டுங்க. கால்குலேட்டர் வேணுமா? சரி. அடுத்து சுக்கிரனை கூட்டுங்க. எல்லாம் கூட்டினா நீங்க யாராவது பாருங்க, சூரியன் புதன் சுக்கிரன் பாதிச்சிருக்கு. யாராவது ஒரு பாதிச்சு 43 வயசுல உடம்பு சரியில்லை, கடன் பட்டன்னு ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. இது நல்லா இருந்தா 43 வயசுல லிஃப்ட் பண்ணி ஏன் சூப்பரா? எந்த பாவம் பலம் குறைஞ்சிருக்கோ அந்த பாவம் சம்பந்தமான குறை அவருக்கோ அவர் குடும்பத்திலோ இருக்கும். ஒரு ஆளுக்கு 5 கூடையவர் 8ல் போயிட்டாரு, அல்லது 5 கூடையவர் நீசமானார்னா அந்த ஜாதகத்தில் மதம் மாறியவரோ அல்லது மத நம்பிக்கை இல்லாமலோ அல்லது குழந்தை விஷயத்திலோ ஒரு பாதிப்புள்ளவர் அவருக்கா அவங்க ஃபேமிலியிலான்னு கேட்கணும். சில கிரகங்கள் உறவுகளை சொல்லும், இவருக்கு சொல்லாது. இன்னும் நிறைய பேர் நிற்பாங்கன்னா, இங்கே போகிறங்க 7 கட்டுச்சு 5 கட்டுச்சு பிள்ளை இல்லாமல் அவன் 3 பிள்ளை வந்து நிற்கும் போது குடிச்சு நிற்கும். புரியுதா சொல்கிறது? இந்த 3 நிற்க மாறியாம, சின்னவனே இங்கே வாமா, பெரியவனே இங்கே வாமா வந்துட்டு இருக்கான். நான் சொல்ல புரியுதா? அப்போ யாருக்குன்னு கேட்டால் எங்கள் பெரியப்பாவுக்கு இல்லைம்மா. ஒரு ஜாதகம் உறவுகளுக்கும் நிச்சயம் சொல்லும். ஒரு ஆளுக்கு வந்து கலத்திர காரகன் யாருங்க? செவ்வாயும் அவங்க கெட்டு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு நினைக்கூடாது. உங்கள் உறவுகளில் யாருக்கு திருமண வாழ்க்கை சரியில்லை, யார் லவ் மேரேஜ், யார் கல்யாணம் முடிக்கலை, கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சது யார், மன வாழ்க்கை சரியில்லாத ஒருவர் குடும்பத்தில் உண்டு அப்படின்னா வரிசையாக சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை போவாங்க. ஓகே ஐயா, புரிஞ்சதா இல்லையா? இதெல்லாம் சொல்ல தெரியணும். ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? ரொம்ப 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 ஈஸி. சொல்லுறேன், லாஜிக்கை பிடிச்சிக்கணும். லாஜிக், மேஜிக், பேஜிக். இது பேசிக். இப்போ ஒரு சுபர்மாங்க சார், சுபர் பாவத்தை விட்டுருங்க. சுபர் நன்மை செய்வார், இவர் பார்ப்பது சிறப்பு. சுபர் நன்மை செய்வார், பாவி தடை செய்வார். இப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, பேசி கிரக இதில் இருக்கும். இப்போ 5ஆம் இடத்துல ஒரு ஆளுக்கு வந்து குரு பார்க்குது, சனியும் பார்க்குது. இப்போ 5ஆம் பாவத்துக்கு எப்படி பலன் சொல்லணும்னா, ஐயா 5ஆம் பாவ விஷயமா குழந்தை புகழ் உயர்கல்வியில் தடை இருக்கும், ஆனால் கிடைச்சிடும். தடை இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாவி காரணம், கிடைச்சுன்னு சொல்கிறதுக்கு ஆமாம். இதை கேதும் பார்த்து ஆனால் இதே 5ஆம் பாவத்தில் ரொம்ப போராடி கிடைக்கும். ஏன்? ஒரு பாவிக்கு சொல்லிட்டீங்க. இப்போ பாவி எத்தனை, சுபர் எத்தனை? இது எப்படி இருக்கு? ஒரு ஆள் 3 வருஷத்தில் கடனில் மீள்றாரு, அடுத்து டெவலப் ஆயிடுறாரு. ஒரு ஆள் 15 வருஷமாக கடன் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆளுக்கு வியாதி வருது, ஒரு 6 மாதம் சரியாக போகுது. ஒரு ஆள் 15 வருஷமாக வியாதி இருக்கு. ஏன் இவருக்கு பிரச்சனை குயிக்காக முடியுது, ஏன் லேட்டாக முடியுதுன்னா, பார்க்குற கிரகங்களில் பாவிகள் அதிகமாகி சுவர் போடுது. இந்த பக்கம் ஒரு கவரை போட்டு அங்கே 3 பேர் இருக்காங்க, இங்கே ஒரு ஆள் இருந்தால் என்ன செய்ய முடியும்? ஐயா புரிஞ்சதா? இதே கிரகத்துக்கு பார்வைகள் சொல்லியிருக்காங்க, அது நிறைய பேர் மறந்துடுறோம். அனுபவ ஜோதிடர்கள் நமக்கு முன்னாடி இருக்க ஜோதிடர்கள்லாம் போய் பாருங்க, பார்வைகளை எடுப்பாங்க. நீங்கள் நமக்கு முன்னாடி ஜோசியெல்லாம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
பார்வைகளை எடுத்துக்கிட்டே வருவாங்க. அந்த பார்வைகளை எடுக்கும் பொழுது நமக்கு ஐடியா வந்துடும். ஒரு இடத்துல இருந்து ஒரு கிரகம் ஒன்றை பார்க்கு, வேற யாரும் இங்கே பார்க்கு, உங்களுக்கு ஒரு ஐடியா என்ன செஞ்சிடும் வந்துடும். ஓகேவா? கிரக பார்வைகள் இருக்கும். ஒரு வீட்டை யார் யார் பார்க்குறா, ஒரு நாள் பார்க்குறா, 2 பேர் யாரும் பார்க்காம இருக்காங்களா, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் புலப்படும். அடிப்படையில் காரகத்துவம், பாவக்காரகத்துவம், ராசிக்காரத்துவம், கிரகக்காரத்துவம்ல மாறி மாறி படிங்க. பேசிக்கில் தான் நிறைய விஷயம் இருக்குது. பாவகத்தாரி யோகம்னு இருக்குது. ஒரு கிரகத்துக்கு முன்னு பாவி இருக்கும். அந்த கிரகம் நல்ல பலன் தர விஷயம் குறைச்சிக்கும். ஒரு பக்கம் சுவர், ஒரு பக்கம் பாவி இருக்குது. இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் தடை இருக்கும், நடக்கும். நான் சொல்ல புரியுதா? ஒரு பக்கம் தான் பாவி, 2 பக்கம் பாவி இருந்தால் இங்கிட்டு போக முடியாது, அங்கிட்டு போக முடியாது. இப்படி சொல்லுங்க. ஒரு ஜாதகத்தில் 3 டிகிரிக்குள்ள நான் எதையும் கணிக்க மாட்டேன், கருத்து மட்டும்தான். 3 டிகிரிக்குள்ள கிரகம் இருந்தாலும் 27, அதாவது முதல் பாதத்தில் ஏதாவது ஒரு கிரகம், கடைசி பாதத்தில் ஏதாவது மாத்திடுவாங்களா? சூரியன், செவ்வாய், ரைட்டா? சரி, இப்போ உங்களுக்கு நான் இதுமாரி லாஜிக் சொல்லிடுவேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஐயோ குறைஞ்ச டிகிரின்னு பயப்படாதீங்க, கூடுதல் டிகிரின்னு பயப்படாதீங்க. இது வந்து மைனஸான சில பாயிண்ட்டுகள் இருக்கும், அது கணக்கு வேறு. ஆனால் யோகம் தான் நமக்கு என்ன வேணும், யோகம் தானே வேணும். சார் எப்போ கீழே விழுவேன், எப்போ எனக்கு உடம்பு சரியில்லாம போகும் பாருங்கன்னு யாரும் கேட்பீங்களா? ஜாதகத்தில் யாரும் கேட்பீங்களாங்கய்யா? ஆனால் எனக்கு எப்போ இன்சல்டேஷன் வரும், எப்போ கீழே விழுவும் பாருங்கள், நாள் குறிச்சு கொடுங்க, நல்ல இடமா குறிச்சு கொடுங்க, சொல்லுவோமா? சொல்லுங்க. நமக்கு எப்போ டெவலப் ஆவேன் அதைத்தானே கேட்போம். ஐயா அதானே கேட்போம். ஐயா கரெக்டா இல்லையா? அப்போ இங்கே என்ன செய்யணும்னா, மேஷ லக்கணத்துக்கு வாங்க. எந்த லக்கணம்னாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு மேஷ லக்கணத்துக்கு வாங்க. 1 டிகிரியில் என்ன கிரகம் இருக்குது? முதல் 3 டிகிரி எந்த நட்சத்திரம் அங்கே இருக்கு? அது யாரு? கேது. அடுத்த வீட்டுக்கு வாங்க. 3 டிகிரியில் யார் இருக்கா? வெரி குட், சூரியன். அதுக்கடுத்து 3 டிகிரி என்ன நட்சத்திரம் வரும்? மிதுனத்தில் செவ்வாய். அதுக்கடுத்ததுல என்ன வரும் பாருங்க, சூரியன், செவ்வாய், குரு வந்துருச்சா? இந்த 3 டிகிரியில் இருக்கவங்க பூரா இந்த நாள் மறுபடியும் வந்தாலும் இதுதான் வரும். நீங்கள் சுற்றி வாங்க, மறுபடியும் இந்த கேது தான் மறுபடியும் வந்து நிற்கும். அதனால் ஒரு ரவுண்ட்லேயே போதும். மறுபடியும் இந்த கேது, சூரியன் தான் வரும். அப்போ குறைஞ்ச வாயில் உள்ளவங்க கண்டிப்பாக பாருங்கள், ஒரு ஸ்டேட்டஸாக அந்தஸ்தாக வீடு மனை போகலாம் இருப்பாங்க. யாருக்கு வேணாலும் சொல்லுங்க. இதுபடி தான் கிரகங்கள் இருக்கும், பாவங்கள்லாம் இருக்கும். நான் இங்கே நின்றுக்கலாம், இந்த உலகத்தில் நின்றுக்கலாம். ஸ்டாப் இந்த ஜாதகம் கொடுப்போம், வேலையை பார்த்து ஓடும். புரியுதா? சரி, கடைசி டிகிரிக்கு வாங்க. அதே மேச வீட்டுக்கு. இதுதான் எல்லாத்துக்கும் இதுதான் வரும். எதை போட்டாலும் மேச வீட்டுக்கு வாங்க. கடைசி டிகிரியில் என்ன இருக்குது? என்ன கிரகம்? சூரியன். கடைசி பாதம். அப்படி ரிஷபத்து கடைசி பாதம் செவ்வாயா? சரி, நல்லா பார்த்துக்கணும். அதுக்கடுத்ததுக்கு வாங்க. புதன். இங்கேயே ராஜகிரகம் வந்துருச்சா? இதுதான் முடிஞ்சு வச்சு வேலை. ஒரே நிமிஷம் பரவாயில்லையே. ஏன்னா நீங்கள் கைதட்டலைன்னா புரியலையோன்னு நான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியும், நல்லா இப்போ புரிஞ்சா இல்லையா? ஐயா புரிஞ்சதா? எப்படி இருக்கு? அதாவது எப்படின்னா, அது அப்படித்தான் உட்காரும். அதன்படி தான் மற்ற 5 கூட 9 கூட பாருங்க, அதுவும் அப்படித்தான் இருக்கும். எல்லாமே இதுபடி தான் இருக்கும். இப்போ இன்னொரு ஆள் வருவார், இப்படி இல்லை அப்படின்னு அவரும் மெத்தட் வருவார், அதுவும் சரியாக தான் இருக்கும். சோதனை எங்கிட்டு பார்த்தாலும் என்ன செய்யும்? ஒரு மைனஸ் கூட சொல்லிக்கிட்டே தான் வரும். ஏதாவது ஒரு ரூட்டை பிடிச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. சோமசுந்தரம் சார், பாலமுருகன் சார்லாம் நிறைய நட்சத்திர விஷயங்களை கொடுப்பாங்க. மருதமல் குறிச்சி ஐயா அவர் எல்லாத்துக்கும் குருவாக இருந்து நீங்கள் அந்த மேடையில் எங்கே வந்தாலும் அந்த மேடையை அலங்கரிக்கன்னா அவர் தான். நல்ல மனிதர் முதல்ல, அது வந்து பெரிய விஷயம். ஒரு நல்ல மனிதர். இவர் இத்தனை பேர் இந்த மீட்டிங்கில் பார்த்தது நமக்கு தோஷமெல்லாம் போயிடுச்சு. ஆமாம், இதில் எத்தனை பேருக்கு 9 கூட தசை, 5 கூட தசை, குரு சுக்கிரன் தசை நடக்குமா இல்லையா? இத்தனை கண்ணு பார்க்கல, எப்படியும் பார்க்குதா இல்லையா? அப்போ இங்கே யோகம் வந்துடுச்சு. சரி, எனக்கு இங்கே பேச வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் இந்த மேடையில் உள்ளவர்களுக்கும் இந்த விழா குழுவினர் ராஜா சங்கர் அவரை இங்கே நிற்கிறத கொஞ்சம் போக பக்கத்தில் வருவார். அதுக்குள்ளே துப்பாக்கி தூக்கிட்டு வர முடியும், நம்ம கிளம்பணும். புரியுதா? எல்லாருக்கும் அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் பணியான வணக்கங்கள். வாழ்க
ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை என்று சொல்லி அடுத்த சந்திப்பில் எனக்கு தெரிஞ்ச சிறு கருத்துக்களை இந்த துறைக்கு நான் மீண்டும் சொல்கிறேன். சிறியவன், எனக்கு அனுபவம் கம்மி தான். இனி நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறேன். ஐயாவுடைய கருத்துக்கள் எப்படி உள்ளது என்பது எல்லோரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று கைத்தட்டினால்